போடக்கு கிரவல் மாதிரி பறிச்சிருக்கு. இதுதான் இந்த புல்லை கொஞ்சம் நடுறது மாதிரி புல்லை அப்படியே வளர்த்துட்டு அப்படியே பிரட்டி கொண்டு வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா குமிச்சிருக்கு பாருங்க. இதை இப்போ என்ன செய்வாங்கண்டா இந்த கிரவுண்டில் புல்லில் இடங்களுக்கு பதிப்பினோம். பாருங்க எப்படி பெரிய பார்க்கணும். இப்படி பார்க்க தெரியும் உங்களுக்கு. பாருங்க எப்படி பெரிய பார்க்கணும். அதில் தெரிகிறது வந்து கஃபே. அந்த கஃபேயில் விடிய உங்களுக்கு டீ, காஃபி, க்ரோசன் எல்லாமே சாப்பிட்லாம். இந்த ஆக்கள் வந்து மெடிடேட் பண்ணலாம். நல்ல இயற்கையான இடம். இயற்கையில் பார்க் வழியாக தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி. நீங்கள் பார்க் காடுகளில் இல்லாட்டி சீசைட்டு கடற்கரைக்கு போனால் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். எங்களோட ஓராவை கிளிய வண்ணம் நல்ல நல்ல மனதுக்கு நல்ல இதமாக இருக்கும். பாருங்க எப்படி இருக்குது பார்க்கண்டு. இதில் ஒரு ஐயா ஒரு நேக்குட்டியோட ஒரு வாக் பண்ணுறாரு பாருங்க. அந்த அழகான நேக்குட்டி. இதை ஊரில் பொக்கெட் நேக்குட்டின்னு சொல்கிறது. நல்லா படிக்கும். இவரை நான் நடுவே காண்றேன். பார்த்தீங்களா அப்படி ஓடி வர குழந்தை பிள்ளை மாட்டான் இருக்கு. நல்ல வடிவான நேக்குட்டி. ஸோ நான் இப்போ ஒர்க் பண்ணுறேன். இது இப்படி நிறைய பார்க்க லண்டனில் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து என்ன என்கரேஜ் பண்ணணும். நீங்கள் முதல் முறையாக நான் ஒரு யூடியூபர் மாறக்கு முடிவெடுக்கிறேன். இது என்னுடைய முதல் வீடியோ. நேச்சரை எடுத்து போடுறேன். நேச்சர் சொன்னால் இயற்கையாக பார்க்குகள், அதோட எக்ஸசைஸ் செய்கிற இடம், இந்த சூழல்கள் லண்டன். நீங்கள் எங்கே எல்லா தமிழர்களும் நீங்கள் உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களும் பார்ப்பீங்க. உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது. அதே மாதிரி தான் நான் நிறைய வீடியோக்கள் போடுவேன் ஒரு நாள் மாரி. எனக்கு நீங்கள் கூடிய சப்போர்ட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் இந்த சேனலை பண்ணினா எனக்கு ஒரு ஊக்கமாகவும் நல்லாவும் இருக்கும். எனக்கு முன்னால் ஒரு ஆள் நடந்து கொண்டு போகிறான். அப்போ அவன் எக்ஸசைஸ் செய்கிற போடக்கு கிரவல் மாதிரி பறிச்சிருக்கு. இதுதான் இந்த புல்லை கொஞ்சம் நடுறது மாதிரி புல்லை அப்படியே வளர்த்துட்டு அப்படியே பிரட்டி கொண்டு வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா குமிச்சிருக்கு பாருங்க. இதை இப்போ என்ன செய்வாங்கண்டா இந்த கிரவுண்டில் புல்லில் இடங்களுக்கு பதிப்பினோம். பாருங்க எப்படி பெரிய பார்க்கணும். இப்படி பார்க்க தெரியும் உங்களுக்கு. பாருங்க எப்படி பெரிய பார்க்கணும். அதில் தெரிகிறது வந்து கஃபே. அந்த கஃபேயில் விடிய உங்களுக்கு டீ, காஃபி, க்ரோசன் எல்லாமே சாப்பிட்லாம். இந்த ஆக்கள் வந்து மெடிடேட் பண்ணலாம். நல்ல இயற்கையான இடம். இயற்கையில் பார்க் வழியாக தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி. நீங்கள் பார்க் காடுகளில் இல்லாட்டி சீசைட்டு கடற்கரைக்கு போனால் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். எங்களோட ஓராவை கிளிய வண்ணம் நல்ல நல்ல மனதுக்கு நல்ல இதமாக இருக்கும். பாருங்க அப்படி இருக்குது பார்க்கண்டு. இதில் ஒரு ஐயா ஒரு நேக்குட்டியோட ஒரு வாக் பண்ணுறாரு பாருங்க. அந்த அழகான நேக்குட்டி. இதை ஊரில் பொக்கெட் நேக்குட்டின்னு சொல்கிறது. நல்லா படிக்கும். இவரை நான் நடுவே காண்றேன். பார்த்தீங்களா அப்படி ஓடி வர குழந்தை பிள்ளை மாட்டான் இருக்கு. நல்ல வடிவான நேக்குட்டி. ஸோ நான் இப்போ ஒர்க் பண்ணுறேன். இது இப்படி நிறைய பார்க்க லண்டனில் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து என்ன என்கரேஜ் பண்ணணும். நீங்கள்
முதல் முறையாக நான் ஒரு யூடியூபராக மாறக்கு முடிவெடுக்கிறேன். இது என்னுடைய முதல் வீடியோ. நேச்சரை எடுத்து போடுறேன். நேச்சர் சொன்னால் இயற்கையாக பார்க்குகள், அதோட எக்ஸசைஸ் செய்கிற இடம், இந்த சூழல்கள், லண்டன். நீங்கள் எங்கே எல்லா தமிழர்களும், நீங்கள் உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களும் இதை பார்ப்பீங்க. உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி தான் நான் நிறைய வீடியோக்கள் போடுவேன் ஒரு நாள் மணி. எனக்கு நீங்கள் கூடிய சப்போர்ட்டும், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் இந்த சேனலை பண்ணினா எனக்கு ஒரு ஊக்கமாகவும் நல்லா இருக்கும். எனக்கு முன்னால் ஒரு ஆள் நடந்து கொண்டு போகிறான். அப்போ அவன் எக்ஸசைஸ் செய்கிற போடக்கு கிரவல் மாதிரி பறிச்சிருக்கு. இதுதான் இந்த புல்லை கொண்டு நடுறது மாதிரி புல்லை அப்படியே வளர்த்துட்டு அப்படியே பிரட்டி கொண்டு வச்சிருக்கிறாங்க. பார்த்துக்கோங்க, மூச்சிருக்கு பாருங்க. இதை இப்போ என்ன செய்வாங்கண்டா, இந்த கிரவுண்டில் புல்லில் இடங்களுக்கு பதிப்பினோம். பாருங்க எப்படி பெரிய பார்க்கணும். இப்படி பார்க்க தெரியும் உங்களுக்கு. பாருங்க எப்படி பெரிய பார்க்கணும். அதில் செய்கிறது வந்து கஃபே. அந்த கஃபேயில் விடிய உங்களுக்கு டீ, காஃபி, க்ரோசன் எல்லாமே சாப்பிட்லாம். இங்கே ஆக்கள் வந்து மெடிடேட் பண்ணலாம். நல்ல இயற்கையான இடம். இப்போ இயற்கையில் பார்க் வழியாக தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி. நீங்கள் பார்க், காடுகளில் இல்லாட்டி சீசைட்டு கடற்கரைக்கு போனால் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். எங்களோட ஓராவை கிளிய வண்ணம் நல்ல நல்ல மனதுக்கு நல்ல இதமாக இருக்கு. பாருங்க அப்படி இருக்கு பார்க்கண்டு. இதில் ஒரு ஐயா ஒரு நேக்குட்டியோட ஒரு வாக் பண்ணுறாரு. பாருங்க அழகான நேக்குட்டி. இதை ஊரில் பொக்கெட் நேக்குட்டின்னு சொல்கிறது. நல்லா படிக்கும். இவரை நான் நடுவே காண்றேன். பார்த்தீங்க அப்படி ஓடி வர குழந்தை பிள்ளை மாட்டான் இருக்கு. நல்ல வடிவான நேக்குட்டி. ஸோ நான் இப்போ ஒர்க் பண்ணுறேன். இது இப்படி நிறைய பார்க்க லண்டனில் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து என்ன என்கரேஜ் பண்ணணும். நீங்கள் முதல் முறையாக நான் ஒரு யூடியூபராக மாறக்கு முடிவெடுக்கிறேன். இது என்னுடைய முதல் வீடியோ. நேச்சரை எடுத்து போடுறேன். நேச்சர் சொன்னால் இயற்கையாக பார்க்குகள், அதோட எக்ஸசைஸ் செய்கிற இடம், இந்த சூழல்கள், லண்டன். நீங்கள் எங்கே எல்லா தமிழர்களும், நீங்கள் உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களும் இதை பார்ப்பீங்க. உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி தான் நான் நிறைய வீடியோக்கள் போடுவேன் ஒரு நாள் மணி. எனக்கு நீங்கள் கூடிய சப்போர்ட்டும், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் இந்த சேனலை பண்ணினா எனக்கு ஒரு ஊக்கமாகவும் நல்லா இருக்கும். எனக்கு முன்னால் ஒரு ஆள் நடந்து கொண்டு போகிறான். அப்போ அவன் எக்ஸசைஸ் செய்கிற போடக்கு பாருங்க அப்படி எக்ஸசைஸ் நடக்கிறதுக்கு நடப்பாதைகள் எல்லாம் இருக்குது. இன்னொரு நாய் ஒன்று நிற்கி பாருங்க. அங்கே இந்த இவர் அடுத்த ஆள் ஓடுறேன். எல்லாம் பரவாயில்ல, ஓட்டம் பரவாயில்ல. இதில் கூடுதலாக இந்த நாயை கொண்டு நடக்கிறாக்கெல்லாம் கூட வயது போனாக்க வேலுக்கு வேலைகள் இல்லைத்தான். நாயை கொஞ்சம் இந்த வாழ்ந்த இந்த அம்மாண்ட நாய் தான் பின்னால் வருது. நல்ல வடிவாக இருக்கு. அது நாய். அப்போ நான் நடந்து போகிறேன். இதுலேயே ஒரு தாத்தா நிற்கிறார் பாருங்க. இதான் எங்களோட பார்க்கல பின் இருக்கு. சாப்பிட்டு கொண்டா
அந்த பின்னுகளை இதுக்கு போடணும். அதே மாதிரி இந்த நாயெல்லாம் இப்போ பக்கம் இருந்தால் டாய்லெட் போனால் அதுக்கு ஒரு ஃபிலிம்பான பின் இருக்கும். அந்த பேக்கில் அதை கட்டிட்டு இப்படியான பின்னுகளுக்கு அதை போடணும். இப்போ நல்ல நீட்டாக இருக்கும் இந்த பார்க்க. என்ன செய்கிறேன் சாப்பாடு வந்து வச்சுக்கிறேன். இந்த கேட்பாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இதுகளுக்கு எல்லாம் அந்த சிட்டுக்குருவிகள் நிறைய சிட்டுக்குருவி இருக்கு. இப்போ சமருக்கு தான் அதில் குஞ்சு பொறிச்சு அதோட இனவிருத்தி இனத்தை பிறக்கும். விண்டருக்கு அதில் கூடு கட்டி கூட்டுக்குள்ளே இருப்பினம். அப்படி இந்த வேலியெல்லாம் அதில் நிறைய கூடு கட்டி குஞ்சு பொறிச்சிருக்கும். அதே மாதிரி இந்த மரங்கள்லாம் கூட கிளி இருக்குது, ஊர்கிளி. இப்போ இந்தியா ஸ்ரீலங்காவில் இருக்க கிளி, அது பச்சை கிளி பார்த்திங்கன்னா இந்த மரங்களில் இந்த பொந்தோலில் இப்போ சமருக்கு தான் பெறும் வந்து குஞ்சு பொறிச்சிருக்கும். ஊர்கிளி தான். இப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் இங்கே வெள்ளக்காரங்க ஓட்டி அடிச்சு விட்ருப்போம் அந்த கிளிகள் வந்து குஞ்சு பொறிச்சு வாழ்றதுக்கு. அதே மாதிரி இங்கே அணில் இருக்குது. அணிலை பொறுத்தவரையில் அங்கே ஸ்ரீலங்கா அணில் மாதிரி இந்த முதுகில் 3 கோடு போட்ட அணில் இல்லை, இது மர அணில், பெரிய அணில், மர அணிலாக இருக்கும். பெரிய அணில் அவையில் என்ன செய்வினோம்னா சம்மரில் எல்லாம் நல்லா வடிவாக சாப்பிட்டு கொழுத்து போயிருப்பினோம். சேர்ந்து அந்த நட்ஸுகள் இருக்குது தானே, அதுகளை கொண்டு பொந்துக்குள்ளே சேர்த்து வச்சுருக்கும். விண்டருக்கு வெளிக்கிட்டே மாட்டுது அந்த பொந்துக்குலேருந்து. அதையே சாப்பிட்டுட்டு சம்மர் டைம், அதாவது வெயில் காலத்துக்கு தான் அவை வெளிக்கிட்டு குட்டி போட்டு அவை இனவிருத்தி வச்சுக்கிற காலம். இந்த குளிர்நாடு வழியாக சம்மருக்கு தான், வெயில் காலத்துக்கு தான் எல்லா விலங்குகளும் குட்டி போடும், குஞ்சு பொரிக்கும். இது வந்து ஒரு பார்க்குக்குள்ள ஒரு ஃப்ளாட்ஸ் மாதிரி கட்டியிருக்கு. இப்போ ஹோம்லெஸ்ன்னு சொன்ன, இப்போ திடீரென நீங்கள் வீடு இல்லை, உங்களுக்கு வீடு இல்லைன்னு சொன்னால் இங்கே அரசாங்கம் கவுன்சிலில் போய் சொன்னால் டெம்பரரியாக தற்காலிகமாக உங்களுக்கு இந்த வீட்டை தருவினா பார்க்கு நடுவாக கட்டி வச்சுக்கிறாங்க. இது அந்த பின்பக்கம் வந்து நிற்கிறேன். எப்படி இருக்கு மக்களே என்னுடைய முதல் வீடியோ? எல்லோரும் தம்மை கொடுத்து நல்ல கொம்பனை தந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இதைத்தான் நான் ஒரு பெஸ்ட் யூடியூபராக வரலாம். கூட சப்போர்ட் தேவை. இந்த வாரம் இதில் ஒரு கருத்தை நான் இன்னைக்கு போக்கு என்னன்னு சொன்னால் கட்டாயம் நாய்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். அவங்க வீட்டுக்கெலாம் இருப்பினோம் ஒரு நாளைக்கு 3-4 தரம் மடியால் கொண்டு வந்து டாய்லெட்டுக்கு வீவி இருக்கிறதுக்கு கொண்டு வந்து பார்க்கலாம் கொண்டு வைக்கணும். இதில் பாருங்க ஒரு காதல் ஜோடி இருக்கணும். கருப்பு நாய் காதல் ஜோடி பக்கத்தில் அங்கே இருந்தவே. அப்போ வேறு நாயை கூப்பிட்றேன் வாண்டு, அதுக்கு வீட்டை போக விருப்பம் இல்லை. சரிங்க. அப்படி உட்காங்க தமிழக்கா போலான் இருக்கு. இந்த காருக்குள்ளே இருந்து எடுத்து ஏதோ பேக்கை செக் பண்ணுறோம். அவருக்கு வீட்டை போக இருக்கும் இல்லை, அவருக்கு 2 பிள்ளையோட இந்த அப்பா வீட்டை கூட்டிகிட்டு போகிறேன். இந்த கதிரை வந்து இதுலேருந்து ரிலாக்ஸ் பண்ணுறாக்கு நீங்கள் வந்து வடிவாக இருக்குது. இந்த இயற்கையாக தனிமையாக அமைதியாக இருக்கலாம். அந்த கதிரையில் பாருங்கள், இந்த கதிரையில் எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட பேரை போட்டு எழுதியிருக்கு. இதில் ரிலாக்ஸாக இருந்து இயற்கையை ரசிக்கலாம். ஏன்னு சொன்னால்
நாங்கள் ஒரு பிஸியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன வழியாலேயே நாங்கள் தேடல்கள் இருந்து கொண்டே இருக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் 5 நிமிஷம் அட்லீஸ்ட் அந்த ஒரு இயற்கையோடு இருந்து எங்களுக்குள்ளே போய் எங்களை பற்றி நாங்கள் ஏன் இங்கே வந்திருக்கிறோம் இந்த உலகத்துக்கு, எங்களோட லைஃப் பர்பஸ் என்னத்துக்காக வந்திருக்கிறோம், என்னத்தை செய்துட்டு போகிறோம் இந்த வேர்ல்டில் ஒரு பதிவாக வேலை திங்க் பண்ணுறக்கு எங்களை பற்றி எங்களுக்குள்ளே போய் ஒரு 5-10 மினிட்ஸ் எவ்ரிடே நாங்கள் எங்களுக்காக ஒதுக்கணும். ஒன்று எக்ஸசைஸுக்கு, ஒன்று மெடிடேஷனுக்கு. மெடிடேஷன் சொன்னால் தவம் என்று சொல்லலாம், தவம் இருக்கிறோன்னு சொல்லி. அப்போ அதுக்கு நாங்கள் ஒதுக்கணும். இது பார்த்திங்கன்னா எல்லாம் சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு பார்த்திங்களா, இந்த விளையாடி இந்த பார்க்குக்குள்ளே அடைச்சி வச்சுக்கேன். சின்ன பிள்ளைகள் மேலே ஏறி விளையாடலாம், கயறில் ஏறலாம், ஊஞ்சல் இருக்குது, நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு, மைண்ட் ஃப்ரீக்கு. இதெல்லாம் என்ன நடந்து போகிறார், நடப்பயிற்சி எடுக்கிறார். அதே மாதிரி நானும் நடப்பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னு சொன்னீங்க, இதெல்லாம் ஒரு விதமான மரங்களை அப்படி நட்டு வச்சு பேருந்து இதில் வெட்டி நல்லா அழகாக வச்சுருப்பாங்க, இல்லை வடிவாக வச்சுருப்பாங்க. இதுதான் அந்த சின்ன பிள்ளைகள் விளையாடுற பார்க்க. இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு வந்தோடனே இதுக்குள்ளே வந்து விளையாடினோம், தான் சுற்றி விளையாடினோம் எல்லாம் செய்வார்கள். எதுக்கு பக்கத்தில் ஐஸ்கிரீம் மேன் வந்து நிற்கும். ஐஸ்கிரீம் மேன் சொன்னால் பார்க்கல வாராக்கள் ஐஸ்கிரீம் குடிப்பாங்க, வண்டி குடிக்கணும். ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டேன். ஒரு ரவுண்ட் சொன்னால் 1000 மீட்டர் வந்து 1 மைல் இருக்காது, 1 மைலுக்கு குறைவு தான். ஒரு ரவுண்ட் அடித்தா நீங்கள் 1000 மீட்டர் வரும். இதை சுற்றி இந்த பார்க்க சுற்றி ஒரு ரவுண்ட் அடித்தேன். இதுதான் இங்கே ஒரு பஸ். நம்பர் பஸ்ன்னு சொன்னால் 218 இந்த பார்க்க சுற்றி ஓடிக்கொண்டிருக்குது. இன்றைக்கு ஒரு ஆக்களும் இல்லை. என்ன சொன்னால் அந்த மிட்டையில் வந்தபடியாக ஆக்கள் இல்லை. பள்ளிக்கூடம் விட்டா பிறகு தான் நிறைய ஆக்கள் வந்திருப்பினோம் பிள்ளைகளுடைய. இன்றைக்கு ஒரு மப்பும் மந்தாரமாக தான் இருக்குது. ஆனால் நல்ல குளிர் இல்லை, நல்ல மப்பும் நல்ல வெதராக இருக்குது. நல்லா இருக்குது. 18 to 20 பண்ணுற இடம் எல்லாம் நடந்து போட்டு நீங்கள் ஜிம்முக்கே போக தேவையில்லை. ஜிம்முக்கு இது ஒரு பவுன் 30 பவுன் கொடுக்குறோம் பார்க்க. ஜிம்மில் இருக்குது, சகலமில் இருக்குது. எங்களோட பாடி வெயிட்டை பயன்படுத்தி செய்யலாம். இது ஃப்ரீ, இது காசு இல்லை, இலவசமாக இந்த அரசாங்கம் இந்த மக்களுக்கு எல்லா பார்க்கலையும் செய்து வச்சுருக்காங்க. இலவசமாக இந்த அரசாங்கம் செய்து வச்சிருக்கு. சகல விதமான எக்ஸசைஸ் செய்கிறது, சகல விதமான உடம்பு ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டுக்கு இருக்குது. பார்த்தீங்களா, இதில் என்ன எழுதியிருக்காங்கன்னு சொன்னால் இன்ஃபர்மேஷன் இருக்குது. சைக்கிள் ஓடலாமாம், நாய் ஒர்க் பண்ணலாம், எக்ஸசைஸ் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். இந்த இதில் சுற்றி சைக்கிளும் ஓடலாம், ரவுண்ட் அடிக்கலாம். சைக்கிளிங் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த எக்ஸசைஸ் பண்ணுற இடங்கள். இது வந்து பேக்குக்கு சேர இடம். பேக் இந்த ஐயா திருப்பி இந்த நேகட்டிவோட இன்னொரு ரவுண்ட் வந்துட்டார். இது பேக்குக்கு சேரது. இது வந்து செஸ்ட்டுக்கும் நெஞ்சுக்கும் பின்பக்க கைக்கும் செய்யலாம். இது வந்து சைக்கிள் ஓட்டுறாங்க பாருங்க. இது சைக்கிள் ஓட்டம். இதுவும் செஸ்ட்டுக்கு தான், இதுவும் செஸ்ட்டுக்கு, இது பேக்குக்கு. பார்த்தீங்களா, அந்த மசில்ஸ் வந்து அந்த மசில் வேலை செய்யணும்னு சொல்லி இந்த ரெட்டில் ஆட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரெட்டில் இந்த பின் ஷோல்டருக்கும் இந்த கீழ் மசில்ஸும் வேலையுமா இது இது வந்து
நீங்கள் ஜம்ப் பண்ணி நடக்க அப்படி கையால் தாவி தாவி போகலாம். இந்த பார் எக்ஸசைஸ் சொல்கிறது. மேலே ஃபுல்லாக செய்யலாம், சகலையும் செய்யலாம். இது சைக்கிள் ஓட்டலாம். சைக்கிள் ஓடலாம். எல்லாம் ஃப்ரீ. நீங்கள் காசு கட்டி அங்கே போய் கார் பார்க் இல்லாமல் இல்லை. உங்களோட காசு செலவழிச்சு நேரத்தை செலவழிச்சு நீங்கள் கார் இதில் பார்க்கிங் ஃப்ரீ. எங்கள்கிட்ட இந்த பார்க்கை சுற்றி காரை கொண்டு பார்க் பண்ணி விட்டுட்டு வடிவாக நடந்து போட்டு அப்படியே எக்ஸசைஸ் செய்து ஹெல்த்தியாகவும் சுகதேவியாகவும் இருக்கலாம். இது வந்து பாஸ்கெட் பால் விளையாடுற இடம். எங்கட பந்தை கொண்டு போட வண்டியாக விளையாடலாம். அது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ஃபுட்பால் பழக்கிற இடம். ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, இதுக்கு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி நான் நினைக்கிறேன் இது காசு கட்டணும்னு சொல்லி நான் உங்களுக்கு கீயை தந்துடுவீங்கன்னா நீங்கள் வந்து நான் விளையாடலாம். ஃபுட்பால் விளையாடலாம். அதுக்கு அங்கால பேட்மிண்டன் இருக்கு. பேட்மிண்டன் அது நல்ல ஒரு எக்ஸசைஸாக நான் சின்ன விளையாடிருக்கிறேன். இங்கே வந்து விளையாடின குறைவு தான். அவங்க எப்படி அடைச்சி வச்சுக்கிறாங்க, நீட்டாக க்ளீனாக இருக்கு. அதில் ஒரு வேன் ஒன்றைக்கு வந்து அது கேஃபே வேன். அது வேனுக்குள்ள கேஃபே டீ காஃபி எல்லாம் கொடுக்கணும். அதை பூட்டி வச்சுக்கணும். இதுதான் அந்த பேட்மிண்டன் கிரவுண்ட். பார்த்தீங்கன்னா சுற்றி அடைச்சிருக்கு. இதெல்லாம் இனி பூக்க வலிக்கணும். இருக்கு. இதெல்லாம் ஒரு சாதியான வித்தியாசமான பூங்கண்டுகள். பாருங்க எல்லாத்தையும். இந்த வடி இது முதல் தரமண்ட வடியா அப்படி இப்படி இருக்கும். அதை வடிவா பாருங்க. உத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும். அதில் எவ்வளோ பெரிய கிரவுண்டுன்னு பாருங்கள். பேட்மிண்டன் அதில் ஒரு 1 2 3 4 டிவி தான் பிடிச்சிருக்கு. ஒரு விதத்தில் 4 பேர் விளையாடலாம். 2 6 பேர் கிட்ட விளையாட. இது ஒரு காஃபி ஹவுஸ் தான். இதுக்குள்ள பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் இருக்கும். இங்கே போய் அந்த இருக்கலாம். இதுதான் இந்த சைக்கிள்னு சொல்லி எலக்ட்ரிக் பேக். இது காசு கட்டினா எங்கேயும் இந்த சைக்கிள் தந்து விடலாம். இதுதான் இது இன்ஃபர்மேஷன் போர்டுன்னு சொல்லி இதில் எல்லாம் இருக்கும். என்னென்ன செய்யலாம், என்ன இது அட்வென்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸில் என்ன செய்ய போகுது, எப்பப்போ ஃபிட்னஸ் கிளாஸ் இருக்குது, எல்லாம் ஜாயின் பண்ண நீங்கள் புக் பண்ணி ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. இமெயில் பண்ணால் இந்த உங்களோட இதை விளம்பரப்படுத்தலாம். இந்த இதில் இந்த ஐயா வந்து கொஞ்சம் பெருத்தம் போலான் இருக்கு. ஆனால் சிகரெட் பத்துறாரு. பார்த்தீங்கன்னா இன்னொரு அக்கா பார்த்தீங்களா இப்போ நடந்து வரான். இவன் தமிழ் அக்கா தான் இருக்கும். நடந்து வரான். குட். ஆக வயது கொஞ்சம் மேலாது. அவரும் வந்து பார்த்து பண்ணுற இருக்கு. இப்படியே நான் என்னுடைய நடந்து போய் கொண்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே காகங்கள் இருக்கு. காகம் இல்லாத இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க தானே, அது மாதிரி காகங்கள் இருக்கு. சொல்லுவாங்க ஒரு பழமயிறு இருக்குது தானே, அதே இங்கே பாருங்க. இஞ்சத்த காகங்கள் பெருசாக ஊர்க்காக மாதிரி கத்தாது, கிடக்கிட தான் கத்தும். அதோட காற்றான அதில் நிற்குது. நல்ல கருத்த காகம்தான். நான் லண்டன் காகம்னு சொல்கிறோம். இந்த பாருங்க இந்த இதுக்குள்ள நிற்குது. உங்கள் இது பார்த்து தெரியுதா எல்லாருக்கும்? இந்த நடந்து போகிற நல்லுக்க நிற்கிறார். இந்த பறந்து போகுது. அதே மாதிரி
எல்லாம் இந்த வீட்டை சுற்றி இருக்கா சரியான லக்கியான ஆக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாக்கு பொதுவாக வீட்டுக்கு இருக்கிறார்களுக்கு சரியான லக்கியான்னு சொன்னால் பக்கத்தில் பாக்கு நல்ல இயற்கையான நல்ல சுத்தமான காற்று வரும் சுவாசிக்கிறாங்க. இந்த வாகனங்கள் நெரிசலில் இல்லாமல் நல்ல சுத்தமான காற்று வரும். நாங்கள் கொண்டு உங்களுக்கு இங்கே ஒரு கஃபே ஒன்று இருக்கு. அது என்ன சேத்தனி கடை சொல்லுங்க. ஊரில் எத்தனை கடை மாதிரி இங்கே ஒரு சேத்தனி கடை இருக்குது. அதை பாருங்க இந்த இருக்குது W3 வெனியூ என்று எழுதியிருக்காங்க. இதுக்குள்ள அது அந்த டைமுக்கு தான் திறக்குங்க. திறந்துருக்கான் பார்த்தீங்களா, திறந்திருக்கேன். எல்லாம் ஃபுல்லாக பூங்குண்டெல்லாம் வச்சிருக்கேன். இனி பூ கவலைக்கிட்டேன்னு சொன்னால் நான் வார மாதம் எல்லாம் சும்மா பூஞ்சோலையாக தான் இருக்கு. பார்த்தீங்களா, இதான் அந்த கஃபேல வந்து நாங்கள் டீயண்டை வந்து இயற்கையாக இருந்து வெளியால் பார்த்தீங்களா, அதில் ஒரு வெள்ளக்காரன் ஒரு பிஸ்கெட்டையும் கடிச்சு கொண்டு தேத்தின்னு குடிக்கிறார். இதான் அந்த கஃபே. கஃபே உள்ளுக்கெல்லாம் இருக்கும். இந்த குருவிகள் எல்லாம் இந்த பாக்கில் இருக்கிற குருவிகள்லாம் அந்த குருவிகள்லாம் பாருங்க, இதெல்லாம் இங்கே வசிக்கணும். இங்கே இருக்கிறாங்க அந்த பாக்கில் இருக்கிறாங்களா இந்த குருவிகள். ஆக வயது கொஞ்சம் மேலாது அவர் வந்து பார்த்து பண்ணுற அப்படியே இருக்கு. அப்படியே நான் என்னுடைய நடந்து போய் கொண்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே காகங்கள் இருக்கு. காகம் இல்லாத இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க தானே, அது மாதிரி காகங்கள் இருக்கு சொல்லுவாங்க. ஒரு பழமயிறு இருக்குது தானே, அதே மாதிரி இஞ்சத காகங்கள் பெருசாக ஊர்க்காக மாதிரி கத்தாது, கிடக்கிட தான் கத்தும். ரெண்டு காற்று அதில் நிற்குது. நல்ல கருத்த காகம்தான். இதான் லண்டன் காகம்னு சொல்கிறது. இந்த பாருங்க இந்த இதுக்குள்ள நிற்குது. உங்கள் இது பார்த்து தெரியுதா எல்லாருக்கும்? இந்த நடந்து போகிற நல்லுக்க நிற்கிறார். இந்த பறந்து போகுது. அதே மாதிரி எல்லாம் இந்த வீட்டை சுற்றி இருக்கா சரியான லக்கியான ஆக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாக்கு பொதுவாக வீட்டுக்கு இருக்கிறார்களுக்கு சரியான லக்கியான்னு சொன்னால் பக்கத்தில் பாக்கு நல்ல இயற்கையான நல்ல சுத்தமான காற்று வரும் சுவாசிக்கிறாங்க. இந்த வாகனங்கள் நெரிசலில் இல்லாமல் நல்ல சுத்தமான காற்று வரும். நாங்கள் கொண்டு உங்களுக்கு இங்கே ஒரு கஃபே ஒன்று இருக்கு. அது என்ன சேத்தனி கடை சொல்லுங்க. ஊரில் எத்தனை கடை மாதிரி இங்கே ஒரு சேத்தனி கடை இருக்குது. அதை பாருங்க இந்த இருக்குது W3 வெனியூ என்று எழுதியிருக்காங்க. இதுக்குள்ள அது அந்த டைமுக்கு தான் திறக்குங்க. திறந்துருக்கான் பார்த்தீங்களா, திறந்திருக்கேன். எல்லாம் ஃபுல்லாக பூங்குண்டெல்லாம் வச்சிருக்கேன். இனி பூ கவலைக்கிட்டேன்னு சொன்னால் நான் வார மாதம் எல்லாம் சும்மா பூஞ்சோலையாக தான் இருக்கு. பார்த்தீங்களா, இதான் அந்த கஃபேல வந்து நாங்கள் டீயண்டை வந்து இயற்கையாக இருந்து வெளியால் பார்த்தீங்களா, அதில் ஒரு வெள்ளக்காரன் ஒரு பிஸ்கெட்டையும் கடிச்சு கொண்டு தேத்தின்னு குடிக்கிறார். இதான் அந்த கஃபே. உள்ளுக்கெல்லாம் இருக்கும். இந்த குருவிகள் எல்லாம் இந்த பாக்கில் இருக்கிற குருவிகள்லாம் அந்த குருவிகள்லாம் பாருங்க, இதெல்லாம் இங்கே வசிக்கணும். இங்கே இருக்கிறாங்க அந்த பாக்கில் இருக்கிறாங்களா இந்த குருவிகளுக்கு. கிரவல் மாதிரி பறிச்சிருக்கு. இதுதான் இந்த புல்லை கொண்டு நடுறது மாதிரி புல்லை அப்படியே வளர்த்துட்டு அப்படியே பிரட்டி கொண்டு வச்சிருக்காங்க. பார்த்துக்கோங்க, பூச்சிருக்கு பாருங்க.
இதை இப்போ என்ன செய்வாங்கண்டா இந்த கிரவுண்டில் புல்லில் இடங்களுக்கு பதிப்பினோம். பாருங்க எப்படி பெரிய பார்க்கணும், இப்படி பார்க்க தெரியும் உங்களுக்கு. பாருங்க எப்படி பெரிய பார்க்கணும். அதில் தெரிகிறது வந்து கஃபே. அந்த கஃபேயில் விடிய உங்களுக்கு டீ, காஃபி, க்ரோசன் எல்லாமே சாப்பிட்லாம். இந்த ஆட்கள் வந்து மெடிடேட் பண்ணலாம். நல்ல இயற்கையான இடம். இயற்கையில் பார்க் வழியாக தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி. நீங்கள் பார்க் காடுகளில் இல்லாட்டி சீசைடு கடற்கரைக்கு போனால் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். எங்களோட ஓராவை கிளிய வண்ணம் நல்ல நல்ல மனதுக்கு நல்ல இதமாக இருக்குது. பாருங்க எப்படி இருக்குது பார்க்கண்டு. இதில் ஒரு ஐயா ஒரு நேக்குட்டியோட ஒரு வாக் பண்ணுறாரு. பாருங்க அந்த அழகான நேக்குட்டி. இதை ஊரில் பொக்கெட் நேக்குட்டின்னு சொல்கிறது. நல்லா படிக்கும். இவரை நான் நடுவே காண்றேன். பார்த்தீங்க அப்படி ஓடி வர குழந்தை பிள்ளை மாட்டான் இருக்கு. நல்ல வடிவான நேக்குட்டி. ஸோ நான் இப்போ ஒர்க் பண்ணுறேன். இது இப்படி நிறைய பார்க்க லண்டனில் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து என்ன என்கரேஜ் பண்ணணும். நீங்கள் முதல் முறையாக நான் ஒரு யூடியூபர் மாறக்கு முடிவெடுக்கிறேன். இது என்னுடைய முதல் வீடியோ. நேச்சரை எடுத்து போடுறேன். நேச்சர் சொன்னால் இயற்கையாக பார்க்குகள், அதோட எக்ஸசைஸ் செய்கிற இடம், இந்த சூழல்கள் லண்டன். நீங்கள் எங்கே எல்லா தமிழர்களும், நீங்கள் உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களும் பார்ப்பீங்க. உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது. அதே மாதிரி தான் நான் நிறைய வீடியோக்கள் போடுவேன் ஒரு நாள் மாரி. எனக்கு நீங்கள் கூடிய சப்போர்ட்டும், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் இந்த சேனலை பண்ணினா எனக்கு ஒரு ஊக்கமாகவும் நல்லாவும் இருக்கும். எனக்கு முன்னால் ஒரு ஆள் நடந்து கொண்டு போகிறான். அப்போ அவன் எக்ஸசைஸ் செய்கிற போடாது. இங்கே இந்த குளிர்நாடு வழியாக சம்மருக்கு தான், வெயில் காலத்தில் தான் எல்லா விலங்குகளும் குட்டி போடும், குஞ்சு பொரிக்கும். இது வந்து ஒரு பார்க்குக்குள்ள ஒரு ஃப்ளாட்ஸ் மாதிரி கட்டியிருக்கு. இப்போ ஹோம்லெஸ்ன்னு சொன்ன, இப்போ திடீரென நீங்கள் வீடு இல்லை, உங்களுக்கு வீடு இல்லைன்னு சொன்னால் இங்கே அரசாங்கம் கவுன்சிலில் போய் சொன்னால் டெம்பரரியாக தற்காலிகமாக உங்களுக்கு இந்த வீட்டை தருவினா பார்க்கு நடுவாக கட்டி வச்சுக்கிறாங்க. இது அந்த அதில் பின்பக்கம் வந்து நிற்கிறேன். எப்படி இருக்கு மக்களே என்னுடைய முதல் வீடியோ. எல்லோரும் தம்மை கொடுத்து நல்ல கொம்பனை தந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. தான் நான் ஒரு பெஸ்ட் யூடியூபராக வரலாம். கூட சப்போர்ட் தேவை. இந்த வாரம் இதில் ஒரு கருத்தை நான் இன்னைக்கு போக்கு என்னன்னு சொன்னால் கட்டாயம் நாய்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். அவங்க வீட்டுக்கெலாம் இருப்பினா ஒரு நாளைக்கு 3-4 தரம் மடியால் கொண்டு டாய்லெட்டுக்கு வீவி இருக்கிறதுக்கு கொண்டு பார்க்கலாம் கொண்டு வைக்கணும். இதில் பாருங்க ஒரு காதல் ஜோடி இருக்கணும். கருப்பு நாய் காதல் ஜோடி பக்கத்தில் அங்கே இருந்தது. அப்போ வேறு நாயை கூப்பிட்றேன் வாண்டு, அதுக்கு வீட்டை போக விருப்பம் இல்லை. சரிங்க. அப்படி இருக்காங்க தமிழக்கா போலான் இருக்கு.
காருக்குள்ளே இருந்து எடுத்து ஏதோ பேக்கை செக் பண்ணுறோம். அவருக்கு வீட்டை போயிருக்கும் இல்லை, அவருக்கு கொஞ்சம் விளையாடத்தான் இந்த அப்பா நான் இந்த அப்பா வீட்டை கூட்டிகிட்டு போகிறேன். இந்த கதிரை வந்து இதுலேருந்து ரிலாக்ஸ் பண்ணுறாக்கு நீங்கள் வந்து வடிவாக இருக்கு இந்த இயற்கையாக தனிமையாக அமைதியாக இருக்கலாம். அந்த கதிரையில் பாருங்கள், இந்த கதிரையில் எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட பேரை போட்டு எழுதியிருக்கு. இதில் ரிலாக்ஸாக இருந்து இயற்கையை ரசிக்கலாம். ஏன்னு சொன்னால் நாங்கள் ஒரு பிஸியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன வழியாலேயே நாங்கள் தேடல்கள் இருந்து கொண்டே இருக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் 5 நிமிஷம் அட்லீஸ்ட் அந்த ஒரு இயற்கையோடு இருந்து எங்களுக்குள்ளே போய் எங்களை பற்றி நாங்களே ஏன் இங்கே வந்திருக்கிறோம் இந்த உலகத்துக்கு, எங்களோட லைஃப் பர்பஸ் என்னத்துக்காக வந்திருக்கிறோம், என்னத்தை செய்துட்டு போகிறோம் இந்த வேர்ல்டில் ஒரு பதிவாக அதை திங்க் பண்ணுறக்கு எங்களை பற்றி எங்களுக்குள்ளே போய் ஒரு 5-10 மினிட்ஸ் எவ்ரிடே நாங்கள் எங்களுக்காக ஒதுக்கணும். ஒன்று எக்ஸசைஸுக்கு, ஒன்று மெடிடேஷனுக்கு. மெடிடேஷன் சொன்னால் தவம் என்று சொல்லலாம், தவம் இருக்கிறோன்னு சொல்லி அப்போ அதுக்கு நாங்கள் ஒதுக்கணும். இது பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு பார்த்தீங்களா, இந்த விளையாடி இந்த பார்க்குக்குள்ளே அடைச்சி வச்சுக்கேன். சின்ன பிள்ளைகள் மேலே ஏறி விளையாடலாம், கயறில் ஏறலாம், ஊஞ்சல் இருக்குது, ஆக்டிவிட்டி இருக்குது சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு மைண்ட் ஃப்ரீக்கு. இவரும் தான் ஒரு நடந்து போகிறார், இவரும் நடப்பயிற்சி எடுக்கிறார். அதே மாதிரி நானும் நடப்பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னு சொன்னீங்க, இதெல்லாம் ஒரு விதமான மரங்களை அப்படி நட்டு வச்சு பேருந்து இதில் வெட்டி நல்லா அழகாக வச்சுருப்பாங்க, இல்லை வடிவாக வச்சுருப்பாங்க. இதுதான் அந்த சின்ன பிள்ளைகள் விளையாடுற பார்க்க. இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு வந்தோடனே இதுக்குள்ளே வந்து விளையாடினோம் தான், சுற்றி விளையாடினோம் எல்லாம் செய்வார்கள். எதுக்கு பக்கத்தில் ஐஸ்கிரீம் மேன் வந்து நிற்கும். ஐஸ்கிரீம் மேன் சொன்னால் பார்க்கல வராக்கள் ஐஸ்கிரீம் குடிப்பாங்க, வண்டி குடிக்கணும். ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டேன். ஒரு ரவுண்ட் சொன்னால் 1000 மீட்டர் வந்து ஒரு மைல் இருக்காது, ஒரு மைலுக்கு குறைவு தான். ஒரு ரவுண்ட் அடித்தா நீங்கள் 1000 மீட்டர் வரும். இதை சுற்றி இந்த பார்க்க சுற்றி ஒரு ரவுண்ட் அடித்தேன். இதுதான் இங்கே ஒரு பஸ். நம்பர் பஸ்ன்னு சொன்னால் 218 இந்த பார்க்க சுற்றி ஓடிக்கொண்டிருக்குது. இன்றைக்கு ஒரு ஆக்கள் இல்லை, என்ன சொன்னால் அந்த மிட்டையில் வந்தபடியாக ஆக்கள் இல்லை. பள்ளிக்கூடம் விட்டா பிறகு தான் நிறைய ஆக்கள் வந்திருக்கணும் பிள்ளைகளுடைய. இன்றைக்கு ஒரு மப்பும் மந்தாரமாக தான் இருக்குது. ஆனால் நல்ல குளிர் இல்லை, நல்ல மப்பும் நல்ல வெதராக இருக்குது. நல்லா இருக்குது. 18 to 20 பண்ணுற இடம் எல்லாம் நடந்து போட்டு நீங்கள் ஜிம்முக்கே போக தேவையில்லை. ஜிம்முக்கு இது ஒரு பவுன் 30 பவுன் கொடுக்குறோம் பார்க்க. ஜிம்மில் இருக்குது, சகலமில் இருக்குது. எங்களோட பாடி வெயிட்டை பயன்படுத்தி செய்யலாம். இது ஃப்ரீ, இது காசு இல்லை, இலவசமாக இந்த அரசாங்கம் இந்த மக்களுக்கு எல்லா பார்க்கலையும் செய்து வச்சுருக்காங்க. இலவசமாக இந்த அரசாங்கம் செய்து வச்சிருக்கு. சகல விதமான எக்ஸசைஸ் செய்கிறது, சகல விதமான உடம்பு ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டுக்கு இருக்குது. பார்த்தீங்களா, இதில் என்ன எழுதியிருக்காங்கன்னு சொன்னால் இன்ஃபர்மேஷன் இருக்குது. சைக்கிள் ஓடலாமாம், நாய் ஒர்க் பண்ணலாம், எக்ஸசைஸ் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். இந்த இதில் சுற்றி சைக்கிளும் ஓடலாம், ரவுண்ட் அடிக்கலாம். சைக்கிளிங் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த எக்ஸசைஸ் பண்ணுற இடங்கள். இது வந்து பேக்குக்கு சேர இடம். பேக் இந்த ஐயா திருப்பி இந்த நேகட்டிவோட இன்னொரு ரவுண்ட் வந்துட்டார். இது பேக்குக்கு சேருறது. இது வந்து செஸ்ட்டுக்கும் நெஞ்சுக்கும் பின்பக்க கைக்கும் செய்யலாம். இது வந்து
சைக்கிள் ஓட்டுறாங்க பாருங்க. இது சைக்கிள் ஓட்டம் சைக்கிள் ஓட்டம். இதுவும் செஸ்ட்டுக்கு தான். இதுவும் செஸ்ட்டுக்கு. இது பேக்குக்கு. பார்த்தீங்களா அந்த மசில்ஸ் வந்து அந்த மசில் வேலை செய்யணும்னு சொல்லி இந்த ரெட்டில் ஆட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரெட்டில் இந்த பின் ஷோல்டருக்கும் இந்த கீழ் மசில்ஸும் வேலையுமா இது இதை இது வந்து நீங்கள் ஜம்ப் பண்ணி நடக்க அப்படி கையால் தாவி தாவி போகலாம். இந்த பார் எக்ஸசைஸ் சொல்கிறது மேலே ஃபுல்லாக செய்யலாம், சகலதையும் செய்யலாம். இது சைக்கிள் ஓட்டலாம். சைக்கிள் ஓடலாம். எல்லாம் ஃப்ரீ. நீங்கள் காசு கட்டி அங்கே போய் கார் பார்க் இல்லாமல் இல்லை, உங்களோட காசு செலவழிச்சு நேரத்தை செலவழிச்சு நீங்கள் கார் இதில் பார்க்கிங் ஃப்ரீ. எங்கள்கிட்ட இந்த பார்க்கை சுற்றி காரை கொண்டு பார்க் பண்ணி விட்டுட்டு வடிவாக நடந்து போட்டு அப்படியே எக்ஸசைஸ் செய்து ஹெல்த்தியாகவும் சுகதேவியாகவும் இருக்கலாம். சுகதேவி இது வந்து பாஸ்கெட் பால் விளையாடுற இடம். எங்கட பந்தை கொண்டு போட வண்டியாக விளையாடலாம். அது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ஃபுட்பால் பழக்கிற இடம். ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, இதுக்கு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி நான் நினைக்கிறேன் இது காசு கட்டணும்னு சொல்லி நான் உங்களுக்கு கீயை தந்துடுவேன். நீங்கள் வந்து நான் விளையாடலாம், ஃபுட்பால் விளையாடலாம். அதுக்கு அங்கால பேட்மிண்டன் இருக்கு. பேட்மிண்டன் அது நல்ல ஒரு எக்ஸசைஸாக நான் சின்ன விளையாடிருக்கிறேன். இங்கே வந்து விளையாடின குறைவு தான். அவங்க எப்படி அடைச்சி வச்சுக்கிறாங்க, நீட்டாக க்ளீனாக இருக்கு. அதில் ஒரு வேன் ஒன்றைக்கு வந்து அது கேஃபே வேன். அது வேனுக்குள்ள கேஃபே டீ காஃபி எல்லாம் கொடுக்கணும். அதை மூடி வச்சுக்கணும். இதுதான் அந்த பேட்மிண்டன் கிரவுண்ட். பார்த்தீங்கன்னா சுற்றி அடைச்சிருக்கு. இதெல்லாம் இனி பூக்க வலிக்கணும். இருக்கு. இதெல்லாம் ஒரு சாதியான வித்தியாசமான பூங்கண்டுகள். பாருங்க எல்லாத்தையும். எந்த வடி இது முதல் தரமண்டபடியா அப்படி இப்படி இருக்கும். அதை வடிவா பாருங்க. ஒத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும். அதில் எவ்வளோ பெரிய கிரவுண்டுன்னு பாருங்கள். பேட்மிண்டன் அதில் ஒரு 1 2 3 4 டிவி தான் பிடிச்சிருக்கு. ஒரு விதத்தில் 4 பேர் விளையாடலாம். அதனால் 2 6 பேர் கிட்ட விளையாட. இது ஒரு காஃபி ஹவுஸ் தான். இதுக்குள்ள பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் இருக்கும். இங்கே போய் அந்த இருக்கலாம். இதுதான் இந்த சைக்கிள்னு சொல்லி எலக்ட்ரிக் பேக். இது காசு கட்டினா எங்கேயும் இந்த சைக்கிள் தந்து விடலாம். இதுதான் இது இன்ஃபர்மேஷன் போர்டுன்னு சொல்லி இதில் எல்லாம் இருக்கும். என்னென்ன செய்யலாம், என்ன இது அட்வென்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸில் என்ன செய்ய போகுது, எப்பப்போ ஃபிட்னஸ் கிளாஸ் இருக்குது, எல்லாம் ஜாயின் பண்ண நீங்கள் புக் பண்ணி ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. இமெயில் பண்ணால் இந்த உங்களோட இதை விளம்பரப்படுத்தலாம். இந்த இதில் இந்த ஐயா வந்து கொஞ்சம் வருத்தம் போலான் இருக்கு. ஆனால் சிகரெட் பத்துறாரு. பார்த்தீங்கன்னா இன்னொரு அக்கா பார்த்தீங்களா இப்போ நடந்து வரான். ஈவன் தமிழ் அக்கா தான் இருக்கும், நடந்து வரான். ஆக வயது கொஞ்சம் வேலாது. அவரும் வந்து பார்த்து பண்ணுற அப்படியே இருக்கு. அப்படியே நான் என்னுடைய நடந்து போய் கொண்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே காகங்கள் இருக்கு. காகம் இல்லாத இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க தானே, அது மாதிரி காகங்கள் இருக்கு.
சொல்லுவாங்க ஒரு பழமயிறு இருக்குது தானே. அதே இங்கே பாருங்க, இஞ்சத்த காகங்கள் பெருசாக ஊர்க்காக மாதிரி கத்தாது, கிடக்கிட தான் கத்தும். அதோட காற்றான அதில் ஒன்று நிற்குது, நல்ல கருத்த காகம்தான். நான் லண்டன் காகம்னு சொல்கிறோம். இந்த பாருங்க, இந்த இதுக்குள்ளே நிற்குது. உங்க இது பார்த்து தெரியுதா எல்லாருக்கும்? இந்த நடந்து போகிற நல்லுக்க நிற்கிறார். இந்த பறந்து 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 போகுது. அதே மாதிரி இந்த வேலையெல்லாம் இந்த வீட்டை சுற்றி இருக்கா சரியான லக்கியான ஆக்கள். பார்த்தீங்கன்னா இந்த பாக்கு பொதுவாக வீட்டுக்கு இருக்கிற ஆக்களுக்கு சரியான லக்கியான்னு சொன்னால் பக்கத்தில் பாக்கு நல்ல இயற்கையான நல்ல சுத்தமான காற்று வரும் சுவாசிக்கிறாங்க. இந்த வாகனங்கள் நெரிசலில் இல்லாமல் நல்ல சுத்தமான காற்று வரும். நாங்கள் கொண்டு உங்களுக்கு இங்கே ஒரு கேஃபே ஒன்று இருக்கு. அது என்ன ஒரு சேத்தனி கடை. சொல்லுங்க, ஊரில் எத்தனை கடை மாதிரி இங்கே ஒரு சேத்தனி கடை இருக்குது. அதை பாருங்க, இந்த இருக்குது W3 வெனியூ என்று இருக்காங்க. இதுக்குள்ள அது அந்த டைமுக்கு தான் திறக்குங்க. திறந்துருக்கான் பார்த்தீங்களா? திறந்திருக்கேன். எல்லாம் ஃபுல்லாக பூங்குண்டெல்லாம் வச்சிருக்கேன். இனி பூ கவலைக்கிட்டேன்னு சொன்னால் நான் வார மாதம் எல்லாம் சும்மா பூஞ்சோலையாக தான் இருக்கு. பார்த்தீங்களா? இதுதான் அந்த கேஃபே. கேஃபேயில் வந்து நாங்கள் டீயண்டை வந்து இயற்கையாக இருந்து வழியால் பார்த்தீங்களா, அதில் ஒரு வெள்ளக்காரன் ஒரு பிஸ்கெட்டையும் கடிச்சு கொண்டு தேத்தின்னு பிடிக்கிறார். இதான் அந்த கேஃபே, கேஃபே. உள்ளுக்குள்ளே உள்ளுக்கெல்லாம் இருக்கும். இந்த குருவிகள் எல்லாம் இந்த பாக்கில் இருக்கிற குருவிகள்லாம் அந்த குருவிலாம் பாருங்க, இதெல்லாம் இங்கே வசிக்கணும். இங்கே இருக்கிறாங்க அந்த பாக்கில் இருக்கிறாங்களா இந்த குருவிகள் எல்லாம்.